ஏங்க அர்ஜுன், இந்தாங்க ஜூஸ். நீ எதுக்கு லக்ஷ்மி கஷ்டப்படுற? நான் சோர்ந்து போற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கஷ்டப்படல அர்ஜுன். அதுக்காக நான் கஷ்டப்படுறதாலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். போன ரத்தம் திரும்பி வரணும்னா நீங்க ஜூஸ் குடிக்கணும். முதல்ல நீங்க அதை குடிங்க. இல்ல ஜுன்னு, நான் வீட்டுக்கு போகணும். அதுக்குள்ளேயுமா? ஆமா ஜுன்னு, நாளைக்கு ஃபாதர்ஸ் டேல என் அப்பா கூட நான் செலிப்ரேட் பண்ணணும். அப்படின்னா நான் இப்போவே ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன ஃபாதர்ஸ் டேவா? கேலண்டர்ல அந்த மாதிரி ஒரு டே கூட இருக்கா லக்கி? ஃபாதர்ஸ் டேனா உனக்கு பிடிக்காதா? எனக்கு மதர்ஸ் டே தான் பிடிக்கும். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல அம்மா இருக்கிறதுனால. ஃப்ரெண்ட்ஷிப் டேனா பிடிக்கும், ஏன்னா உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால. ஆனா ஐ ஹேட் ஃபாதர்ஸ் டே. எதுக்காகனா எனக்கு ஒரு நல்ல ஃபாதர் இல்லாததுனால. இந்தா. தேங்க்ஸ் அம்மா. லக்கி, அந்த வீடியோவை எதுலயும் போஸ்ட் பண்ணிட மாட்டல்ல? வேண்டான்னு சொன்னீங்கல்லம்மா, நான் எங்கேயும் போஸ்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் எங்க வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும் காட்டுறேன், அவ்வளவுதான். ஓகேவா? சரி லக்கி. சரிங்கம்மா, பாய். பாய் அங்கிள். பாய். பாய் பாட்டி. எந்திரிச்ச உடனேவே பஞ்சு குடுக்கறியா? உங்களுக்கு நான் பஞ்சு குடுக்காட்டி வேற யாருக்கு கொடுப்பாங்க பாட்டி? சரி சரி, பஞ்சு கொடுத்ததெல்லாம் போதும். முதல்ல போய் உங்க அப்பாவை நீ கண்ணாரு பாத்துட்டு வா. ஓகே பாட்டி. லக்கி, நான் வேணா கூட வரவா? நானே போய்க்கிறேன். தெரிஞ்ச இடம் தானே, சமத்தா நான் போயிட்டு வரேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. சரிம்மா. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. இந்த தம்மா துண்டு இருக்கிற லக்கி உன் வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கிடுச்சு. அவ மட்டும் இல்லைன்னா மித்ரா கூட உன் கல்யாணம் எப்பவோ நடந்திருக்கும். ஆமா ஆண்டி, ஒரு காலத்துல அந்த லக்ஷ்மி எனக்கு லக்ஷ்மண ரேகையை எதிர்த்து நின்னா. இப்போ இந்த லக்கி என் லைஃபையே லாக் போட்டு பூட்டி வச்சிட்டான். லக்ஷ்மி மாதிரியே இந்த லக்கி கூட எனக்கு ஒரு எதிரியா உருவாகிட்டு இருக்கா. நானும் வரேன்னு சொன்னா நீ வேணான்னு சொன்ன. ஒரு வேலை குத்தி இருந்தா என்ன ஆகுறது? குத்தாம பாத்துக்கிறதுக்கு தான் நீங்களா இருக்கீங்கல்ல அங்கிள். இந்த பேச்சுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்ல. டைம்க்கு பாஸ்கர் மட்டும் வரலனா இப்ப ரொம்ப ஆபத்தா இருந்திருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப் வீணாகாது. உங்களுக்கும் இந்த கடவுள் ஏதாவது ஒரு பெரிய உதவி செய்வாரு. நீ கூட அப்படியே உங்க அம்மா மாதிரியே பேசுற. என் அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அங்கிள்? அவங்கள நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்க கிட்ட எப்பயாவது பேசிருக்கீங்களா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. பொதுவா பெண் குழந்தைங்க அவங்க அம்மா மாதிரி தான் நடந்துப்பாங்க. அத வச்சு நான் பொதுவா சொன்னேன். ஓ அப்படியா? சரி சரி, நான் எங்க அப்பா கிட்ட போறேன். ஒரு நிமிஷம் இருமா. இப்ப போமா. டாடி டாடி டாடி, எழுந்திருங்கப்பா, எழுந்திருங்க. டாடி எந்திரிங்கப்பா, விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. குட் மார்னிங் லக்கி. குட் மார்னிங் அப்பா. நீங்க எந்திரிச்சு தானே உட்காந்துருக்கீங்க? ஆமா லக்கி, ஏன் கண்ணை மூடி நிக்கிற? இன்னைக்கு உங்களை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு கண்ணை மூடிட்டு கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்.
எதுக்காக? எல்லா நாளையும் விட இன்னைக்கு கொஞ்சம் பாசம் அதிகமானதுனால. அது எதுக்காக? முதல்ல என்ன பார்க்க விடுங்கப்பா. சரி சரி சரி, பாரு. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. ஓஹோ, இன்னைக்கு பாசம் கொஞ்சம் ஓவரா போனதுக்கு காரணம் இதுதானா? ஆமா. தேங்க் யூ so much மை டியர் செல்லக்குட்டி. ஜுன்னு, இன்னும் என்ன அப்படியே இருக்க? பின்ன எப்படி இருக்கணுமா? இன்னைக்கு உங்க ஸ்கூல்ல ஃபாதர்ஸ் டே ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நீ அங்க போகணும்ல? ஃபாதர் இருக்கிறவங்களுக்கு ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்கும், இல்லாதவங்களுக்கு கிடையாது. ஜுன்னு, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அப்படி பேசக்கூடாதுன்னு? அப்படி சொல்லாம வேற எப்படி சொல்ல சொல்றீங்கம்மா? பொதுவா தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணும்போது தீபம் ஏத்துவாங்க, விநாயகர் சதுர்த்தி அப்போ விநாயகருக்கு பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபாதர்ஸ் டேனா ஃபாதரும் கூட இருக்கணும் தானம்மா? அவரே இல்லாதப்போ நான் யாருக்காக செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுங்க.